பார்த்தீங்களா ஒலிவு மரங்கள். லண்டனில் வந்து ஒரு சின்ன ஒலிவு மரம் வந்து 40 பவுண்டு. இங்கே பார்த்தீங்க ஒலிவு மர காய்களை பேர். இங்கே டேக்கி விலைகள் அப்படியான வீடுகளை கூட நீங்கள் எடுத்து ஒரு 2-3 குடும்பம் வந்துருக்கலாம். என்ன நாங்கள் தான் சமைச்சு சாப்பிடணும். இந்த டாக்ஸியில் தான் நாங்கள் போகிறோம். ஓகே, டேக்கியில் வந்து ஷாப்பிங் சென்டர் அதெல்லாம் நாங்கள் உள்ள ஹோட்டல் அதுகளுக்கெல்லாம் நின்றால் நாங்கள் ஷாப்பிங் சென்டர் ஒன்று இதுக்குள்ளே உள்ளே போகிறோம். அங்கே என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா எந்த பெரிய ஷாப்பிங் சென்டர். இதுதான் டர்க்கி ஷாப்பிங் சென்டர். கிட்டத்தட்ட லண்டன் மாதிரி அந்த டைப்பிலே செஞ்சு வச்சுருக்காங்க, யூரோப் ஸ்டைலே. இது போட்டு மேலே வந்து நிற்கிறோம். மேல் ஷாப்பிங் சென்டர் இருக்குது. இதுலேருந்து தான் வந்தோம். இது கடைக்கு நாங்கள் சாப்பிட வந்துருக்கிறோம். ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் சாப்பாடு. இங்கே அநேகமான ஆட்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. நாங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரியுறாங்க. அவங்களோட லாங்குவேஜில் மட்டும்தான் அவங்க நல்ல இதாக இருக்கிறாங்க. இங்கிலீஷில் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. பார்ப்போம். ஒரேஞ்ச் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம், ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம். எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் மக்களே. நல்லா இருக்குது. வெக்கைக்கு குடிக்கும்போது நல்லா குழுக்குள்ளந்து இருக்கட்டும். சாப்பாடு வந்து சாப்பிட்டு அப்புறம் கீழே போடுறது சாப்பாடு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபிக்யூ சிக்கன், பஸ்தா, சலாட். இங்கே என்ன வாங்கி கொடுத்துருக்கா பாருங்க. பஸ்தா, சலாட், சிப்ஸ், சிக்கன். இந்த மகள் ஆர்டர் பண்ணது சின்ன ஒரு மாற்றம். அதனால் அவளை இதான் பெற போகுது. நல்ல பெரிய போசம், எல்லாமே பெரிய போசம். இப்போ பார்த்துக்க நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுடைய பேமெண்ட் அவங்களோட நாட்டு காசின்படி 1320 ரூபாவுக்கு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் மக்களே. இந்த கடையில் தான் மக்களே நாங்கள் சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டோம். எவ்வளோ சனம் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வெயில் கொளுத்தி அடிக்குதுன்னு பாருங்க. நிற்கவே முடியாது, அவ்வளவுக்கு வெயில். அங்கே இருந்து ஒரு இது மாதிரி அவங்களோட நாட்டிலேருந்து வாகனம் வந்து எங்களை ஏற்றி கொண்டு போய்விடும். நான் இதில் நின்றா சரி, அதே வந்து ஏற்று பார்ப்போம் எப்படி ஏற்றுறாங்க இந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அந்த தூரத்துலேருந்து கொண்டு வருதுண்டா இது வந்து கொண்டு போய்கொண்டே இருக்குங்க. வந்து ஆக்கள் இருந்தால் ஏற்றி கொண்டு போகும், ஆக்கள் இல்லாத நின்று ஏற்று இப்படியே அந்த அடிக்கொருக்கா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படி வந்து கொண்டே இருக்கு. நாங்கள் அவங்களோட வாகனத்தில் வந்து அந்த அதை கிட்ட சின்ன கொஞ்சம் மரியாதையாக எங்களை நடத்தி
நடக்க வைக்காம இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு மேப் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டா எல்லா நாட்டு கொடிகளும் இருக்குது பாருங்க. நாங்கள் படம் பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்தே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே இந்த இடத்துக்குலாம் தான் நீங்கள் இப்போ வரி போக போகிறோம். Dinozorları görüyoruz belki. İnşallah. மக்களே இங்கேருந்து வந்துடுறாங்க பாருங்க மக்கள். Ben yenemeyeceğim vallahi biz. அச்சுமையாக இருக்கு. Korktum yemin ederim. Bazı மக்களே பல உச்சத்தில் வந்து நிற்கிறோம். Nasıl yapmışlar böyle halıtı malıtı abi ya. Aşağıdan buraya nasıl geldiniz siz bu? İlerinde arıtı uyandık oradan. Karanfil Sen çıkmıyor musun? Dur stop. Kapan müssen überall, oder? ஒரு ஆள் போயிட்டு தான் இங்கே வரைக்கும் தெரியுதா? இவ்வளோ தூரம்
இந்த படத்துக்கு வீடியோக்கு இருக்கும்போது இல்லை ஆனால் கண்கொள்ளாத காட்சி மக்களை நம்ம முயன்ற அளவு எடுக்கிறோம் பாருங்க. வீடியோக்கு எப்படி வேணும் எங்களோட கண்ணுக்கு அவ்வளோ பெரிய குளிர்ச்சியான ஒரு சம்பவம். ஆயிரத்தி 800 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிறோம். ஆமாம் மக்களே, பேராசூட் பறக்கிறது தான் சூப்பராக இருக்குது மக்களே. டப்பு 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 போகிறாங்க. 1800 கிலோமீட்டர் உயரத்தில் நின்று அப்படி இஞ்சி பாருங்க, அந்த ஒரு பறக்க பாருங்க. ஒட்டி தூரம் இல்லாமல் அசால்ட்டாக போகிறாங்க பாருங்க. இதெல்லாம் இப்போ ஏறி இறங்கிட்டு இதுக்குள்ளே போகிறோம். இதுக்கே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த மாதிரி பார்த்துட்டு வருவோம். இங்கே வரீங்களா மக்களே, இங்கே வந்து ஊரில் பார்க்குற தாமரையும் பார்த்தாங்க. ஆயிரத்தி 800 கிலோமீட்டருக்கு வந்த பாருங்க. அதில் ஒரு பொப்பியை குடிச்சு கொண்டு இங்கே பாருங்க எவ்வளோ சனங்கள் நிற்கிறது பாருங்க மக்கள், எவ்வளோ நிமிஷம் பாருங்க போட்டு போகுது பாருங்க. கீழே போய் கொண்டு இருக்கோம், பார்க்க தெரியுது. கீழேருந்து கீழே போய் கொண்டு இருக்கிறோம். 1800 கிலோமீட்டரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் கொண்டிருக்கிறோம் மக்களே. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நான் ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கேன்னு. மக்களே பாருங்க எவ்வளோ குத்தனமாக போய் கொண்டிருக்கேன்னு பாருங்க. ஓகே மக்களே, சோபத்திரமாய் நாங்கள் எப்படி போகணுமோ அப்படி திரும்ப வந்துட்டோம். பார்த்தீங்களா மக்களே, இந்த நாங்கள் நிற்கிற அந்த டவுனுக்குள்ளே ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஒட்டகம் படம் பிடிக்கிறதுக்கு ஒரு காசு, அதில் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் போகிறதுக்கு ஒரு காசு.
Allah markanda deve var ona göre. Ama çekin oğlum.